உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, வெங்காயம் 2, தக்காளி 3 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1.5 டீஸ்பூன், இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு லைட்டா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இதுல இஞ்சி பூண்டை தட்டி போட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிடலாங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தூள் சேர்த்து வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இதில் தண்ணி சேர்க்கலங்க, ஏன்னா எண்ணெயிலே வதக்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதில் சாதத்தை சேர்த்துக்கிறேன். இது 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது கூட அவிச்ச முட்டை, ஆம்லெட், உருளைக்கிழங்கு வறுவல் கூட சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.